அண்மை செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது 3வது சுற்றின் முடிவில் திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா தற்போது 24,169 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா 24,169 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். பாமக சார்பில் போட்டியிட்ட சி அன்புமணி 9,131 வாக்குகள் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட அபிநயா 1,403 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 3 சுற்றுகளின் முடிவில் தற்போது திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், மொத்தம் 3 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில திமுக சார்பில் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசங்கள் குறித்து பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது இன்று காலை முதலே பரபரப்பாகவே இருக்கின்றது. குறிப்பாக தபால் ஓட்டு எண்ணப்பட்ட பிறகு அந்த வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் அனைத்துமே எண்ணப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 4 சுற்று தற்போது நிறைவடைந்திருக்கிறது. 4 சுற்றிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது பனையபுரம் பகுதியில் இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். அந்த கட்சியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 சுற்றாக தற்போது 24,169 வாக்கு வித்தியாசத்தில் தற்போது மொத்த வாக்குகளாக பெற்று அவர் முன்னணியில் இருக்கிறார். குறிப்பாக 15,038 வாக்குகள் பாமக பெற்றிருந்தாலும் அந்த மொத்தமாக அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். காலையிலிருந்தே அதிக அளவு அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு என்பது என்ன பார்த்திருக்கிறோம். வெளிப்புறம் உள்புறம் இரு பகுதிகளிலுமே போலீசார் அதிக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கான அந்த உள்ளே செல்பவர்களுக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போன்று பல்வேறு கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்தார்கள். உள்ளே செல்போன் எடுத்து செல்லக்கூடாது, அதே போன்று ஒளிப்பதிவு செய்யக்கூடிய நேரலை கருவி உள்ளே எடுத்து செல்லக்கூடாது, செய்தியாளருக்கும் உள்ளே செல்போன் அனுமதி இல்லை என்பது ஒரு பல்வேறு கருத்தாக இங்கே ஒரு பிரச்சனையாக நீடித்தது. இருப்பினும் தற்போது செய்தியாளர்கள் அந்த செல்போன்லாம் வெளியில் வைத்து விட்டு தான் உள்ளே சென்று அந்த செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மொத்த வாக்காக இங்கே இருக்கக்கூடிய தற்போது 4 சுற்றிலும் அன்னியூர் சிவா அவர்கள் 24,169 வாக்குகளாக முன்னிலையில் இருக்கிறார். குறிப்பாக 1,383 வாக்குகள். இதில் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா 1,383 வாக்குகள் என தற்போது அந்த வாக்கு வித்தியாசம் என்பது தொடர்ந்து அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. பாமக வேட்பாளர் தற்போது இங்கே இருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உள்ளே இருக்கிறார். தொடர்ந்து அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. பக்ருதீன், தற்போது 4ஆம் சுற்றிலும் திமுக முன்னிலை இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிமுக வாக்கு பெரும்பாலும் யாருக்கு போய் சேர்ந்திருக்கிறது, இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் பக்ருதீன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை 3 அதாவது மும்முனை போட்டியாகத்தான் இருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் இந்த பகுதியில் விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடவில்லை. இதற்கு முன்பே நாம் பார்த்திருக்கோம். ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் அந்த நடவடிக்கைக்கு பிறகு, அந்த நிலைக்கு பிறகுதான் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை என்று ஒரு கருத்து இருந்தாலுமே பொதுவாக தற்போது வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அதிமுக ஓட்டு யாருக்கு அது போய் சேர்ந்திருக்கிறது என்றுதான் எதிர்மறையாக பார்க்கப்பட்டது. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய அதாவது 3 கட்சிகளும், அதாவது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, அதே போன்று பாமகவாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் வாக்கு சேகரிப்பு என்பது அதிகமாகவே இருந்தது. திமுக பொறுத்தவரை இந்த பகுதியில், அதாவது விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்லாமல் விழுப்புரம் தொகுதி, விக்கிரவாண்டி தொகுதியெல்லாம் ஏற்கனவே செய்த சாதனைகளை குறித்து அவர்கள் வாக்கு கேட்டிருந்தார்கள். அதே போன்றுதான் பல்வேறு கட்சியினர் தங்களது வாக்கு சேகரிப்பு என்பது இருக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் முன்வைத்தார்கள். ஆனால் அதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை. அவர்கள் வாக்கு யாருக்கு என்பது தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்ட நிலைதான் தற்போது திமுக ஓட்டு என்பது, திமுக வாக்கு என்பது தற்போது அதிகப்படியாக முன்னிலையில் இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆரம்ப கட்டத்திலே தபால் வாக்கு முன்னிலையில் இருந்தது. தற்போது 4 சுற்றிலும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து இதுபோன்று வாக்கு சதவீதம் என்பது திமுக உயர்ந்து வருகிறது. இன்னும் அதாவது இப்போ 4 சுற்று தான் முடிந்திருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய மீதமுள்ள சுற்றுகளையும் தற்போது நாம் பார்க்க வேண்டும். 19 சுற்றுகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது 4 சுற்றுகள் முடிந்திருக்கிறது. தொடர்ந்து தபால் ஓட்டுகளும் எண்ணப்பட்டு வருகிறது.
ராஜேஷ். பக்ருதீன், தற்போது 4 சுற்றுகள் முடிவடைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா திமுக முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிமுக வாக்கு பெரும்பாலும் பிரிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களோட வாக்கு சதவீதம் எப்படி இருக்கிறது, உயர்ந்திருக்கிறதா? அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. அதாவது இப்போ 4 சுற்றுகள் இருக்கிறது. முதல் சுற்றில் அவர்கள் 303 வாக்குகள் பெற்றார்கள். அதுக்கப்புறம் 546, அதன் பிறகு 534, இப்படி மாறி மாறி அவர்கள் வாக்கு என்பது வந்தாலும் மொத்தமாக அவர்களுக்கு பார்க்கும்போது இருக்கக்கூடிய 9131 வாக்குகள் என்பது அவர்களுக்கு இருக்கிறதாக இப்போதுள்ள செய்தி இங்கே உள்ள தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து அந்த வாக்கு எண்ணிக்கையின் மூலம் அவர்கள் தற்போது வரை அவர்கள் 3வது இடத்தில் தான் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் பாமக இருந்தாலும் முதல் இடத்தில் தற்போது 4 சுற்று முடிவில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் தபால் வாக்குகளும் தற்போது 300க்கும் மேற்பட்ட தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. இதிலும் தற்போது முன்னணி நிலவரமாக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். இந்த பகுதியில் அதாவது தபால் ஓட்டு எண்ணும் போது கூட லேசான ஒரு சலசலப்பு இருந்தது அங்கே. ஏனென்றால் அந்த தபால் வாக்குகளில் அதிகமாக அந்த இங்கு பட்டிருக்க அந்த தபால் ஓட்டில் இங்கு இருந்ததுனால இது தவறுதலாக செல்லாத ஓட்டுக்கு எடுத்து சொல்லப்படும் என்று அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அதிகாரி தெரிவித்தனர். இதனால் இந்த பகுதியில் வாக்குவாதம் கூட ஏற்பட்டது. பாமக கட்சியினர் இந்த ஒரு தவறுக்காக இந்த தபால் ஓட்டை ரிஜெக்ட் செய்ய வேண்டாம் என அவர்கள் தொடர்ந்து எடுத்து உரைத்தனர். ஆனால் தேர்தல் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக நாங்கள் எங்களுக்கு உள்ள அதிகார வரம்புக்கு உட்பட்டு நாங்கள் இந்த பணியை செய்கிறோம், அதனால் எங்களுக்கு அந்த பணிகளிலிருந்து திருப்தி இருக்கிறது என்று தெரிவித்தனர். அதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவுகிறது. மற்றபடி நம்ம அந்த காட்சியை கூட பார்க்கலாம். இந்த பகுதியில் அதாவது மேன்கல்பிள்ளை அரசு மேல்நிலைப்பள்ளி பனையபுரம் பகுதியில் வாக்கு எண்ணிக்கை மையம் வெளி மற்றும் உள்புற பகுதிகளில் அதிக அளவு போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் தொடர்ந்து அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தபால் ஓட்டுகள் ஒரு புறம் இருந்தாலும் வாக்கு இயந்திரங்கள் 19 சுற்றாக எண்ணப்பட்டு இருந்தாலும் தற்போது 4 சுற்று அதாவது நிறைவேற்றியிருக்கிறது. ராஜலட்சுமி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. 4வது சுற்றிலும் திமுக முன்னிலை வகித்து வருகிறது. தொடர்ந்து விவரங்களை சேகரிங்கள் பக்ருதீன். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.